எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹோரா பிரசனம். நிறைய பிரசன முறைகள் இருந்தாலும் இந்த ஹோரா பிரசனம் அப்படிங்கிறது பிரசனம் சொல்கிறதுக்கு எளிமையான ஒரு முறை. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹோரை அப்படின்னா என்ன? ஹோரை அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ இன்றைக்கி திங்கக்கிழமை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி திங்கக்கிழமை வந்து சந்திரன் தானே, திங்கள்னா சந்திரன். அப்போ காலையில் 6 to 7 வந்து சந்திர ஹோரையாக வரும். எப்பயுமே ஒரு ஹோரை வந்து அந்த நாளினுடைய தொடக்கத்தில் ஹோராநாதனாக வருவார். இப்போ திங்கக்கிழமை வந்து 6 to 7 வந்து சந்திரன் ஹோரையாக வரும். செவ்வாய்க்கிழமை 6 to 7 வந்து செவ்வாய் ஹோரையாக வரும். புதன்கிழமை 6 to 7 வந்து புதன் ஹோரையாக வரும். அப்போ எந்த நாளில் நீங்கள் பிரசனம் பார்க்குறீங்களோ அப்போ காலையில் சூரிய உதயத்திலேருந்து அந்த ஹோரை வந்து உதயமாகும். அப்போ வந்து அந்த உதயமாகும்போது அந்த காலையில் அந்த 1 மணி நேரம் வந்து ஒரு ஹோரை வந்து 1 மணி நேரம், ஒரு கிரகத்துக்கு வந்து ஒரு மணி நேரம் வந்து ஹோரையாக வரும். இப்படி 7 கிரகங்களுக்கு வந்து 1 மணி நேரம் 1 மணி நேரமாக பிரிக்கிறோம். ராகு கேதுக்கு வந்து ஹோரை கிடையாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 கிரகங்களுக்கு மட்டும்தான் ஹோரை கொடுக்கப்பட்டிருக்கு. 7 ஹோரையை வச்சு தான் நம்ம வந்து பலன் சொல்ல போகிறோம். இது நம்பர் 1. எந்த நாளில் நீங்கள் வந்து பலன் சொல்கிறீங்களோ அதில் காலையில் உதயமாகக்கூடியது வந்து அந்த நாளினுடைய ஹோரை. இப்போ உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை வந்து பிரசனம் பார்க்குறீங்க காலையில் 6 மணிக்கு அப்படின்னா 6 to 7 வந்து சுக்கிர ஹோரையாக வரும். சனிக்கிழமை 6 to 7 வந்து காலையில் சனி ஹோரையாக வரும். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. அடுத்து வேறு ஹோரைகள் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி சொல்லித்தராங்க. மனப்பாடம் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா மறந்துடுவீங்க. அதனால் அதை எளிமைப்படுத்தி இந்த கான்செப்ட் மூலிமா நான் அதை எப்படி ஹோரையை வந்து வரிசைப்படுத்துறது அப்படின்னு சொல்லித்தரேன். ஒரு நாளில் வந்து எந்த டைமில் ஒருத்தர் ஒரு டைமில் வராருன்னா அந்த டைமில் என்ன ஹோரை நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹோரை வச்சு பலன் சொல்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பார்ப்போம். இன்றைக்கி வந்து பகுதி 1 வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா பாவகிரகங்கள் என்னன்னு தெரியணும். பாவகிரகங்கள் வந்து சூரியன், செவ்வாய், சனி, இந்த 3 பாவகிரகங்கள். சுபகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு, சுக்கிரன், புதன், சந்திரன். இந்த 4ம் வந்து சுபகிரகங்கள் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இயற்கை பாவகிரகங்கள், இது இயற்கை சுபகிரகங்கள். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. அடுத்த ஸ்டெப்பு வந்து பாவகிரகங்கள் உச்சம் பெறும் ராசியில் நிரப்பவும். பாவகிரகங்கள் உச்சம் அடையக்கூடிய ராசி என்னென்னு பாருங்கள். அதில் பாவகிரகங்களை நிரப்புங்க. இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். இப்போ சூரியன் உச்சம் பெறக்கூடிய ராசி மேசம், மேசத்தில் சூரியனை போடுங்க. சனி உச்சம் பெறக்கூடிய ராசி துலாம், துலாமில் சனியை போடுங்க. செவ்வாய் உச்சம் பெற ராசி வந்து மகரம், அதில் வந்து செவ்வாயை போடுங்க. அப்போ உச்சம் பெறக்கூடிய ராசியில் பாவகிரகங்களை வந்து நிரப்புங்க. அப்போ சூரியன், சனி, செவ்வாய் இது உச்சம் பெறக்கூடிய ராசியில் நிரப்பியாச்சா? இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து சுபகிரகங்கள் ஆட்சி பெறும் ராசியில் மேசம் தொடங்கி நிரப்பவும். பாவகிரகங்கள் வந்து உச்சம் பெறக்கூடிய ராசியில் வந்து நீங்கள் நிரப்புங்க. சுபகிரகங்களை வந்து ஆட்சி பெறக்கூடிய ராசியில் நிரப்புங்க. அவ்வளோதான் கான்செப்ட். ஆட்சி பெறக்கூடிய ராசியில் நிரப்பும்போது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். 2 வீடுகள் இருக்குது. இப்போ சுக்கிரனுக்கு 2 வீடு இருக்குது, புதனுக்கு 2 வீடு இருக்குது, குருவுக்கு 2 வீடு இருக்குது. இதில் எந்த வீட்டில் நிரப்பணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். அதில் எது ஃபஸ்ட்டு வருதோ அந்த வீட்டை வந்து நீங்கள் ஆட்சி வீட்டில் நிரப்பிடுங்க. ஓகேயா? அப்போ சுபகிரகங்கள் வரிசைப்படுத்தும் போது சுக்கிரனுடைய ஆட்சி வீடு ரிஷபம், துலாம். இதில் ஃபஸ்ட் என்ன வருது? ரிஷபம். ரிஷபத்தில் நிரப்பிடுங்க. புதனுடைய ஆட்சி வீடு என்ன? மிதுனம், கன்னி. இதில் ஃபஸ்ட்டு வர்றது என்ன? மிதுனம். மிதுனத்தில் புதனை நிரப்பிடுங்க. சந்திரனுக்கு ஒரே வீடு, அப்போ கடகத்தில் சந்திரனை நிரப்பிடுங்க. குருவுக்கு 2 வீடு, தனுசு, மீனம். இதில் ஃபஸ்ட்டு வர்றது தனுசு, தனுசில் நிரப்பிடுங்க. அப்போ சுபகிரகங்களை தன்னுடைய ஆட்சி வீட்டில் முதல் வீட்டில் வந்து நிரப்பிடுங்க. பாவகிரகங்களை வந்து உச்ச வீட்டில் வந்து நிரப்பிடுங்க. இதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். இதை 2 பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹோரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிமை. இதை புரிஞ்சிருச்சான்னு பாருங்கள். 1ன்னு போட்டிருக்கிறது வந்து பாவகிரகங்கள் உச்சம் பெறக்கூடிய இடம், 2ன்னு போட்டிருக்கிறது சுபகிரகங்கள் ஆட்சி பெறக்கூடிய வீடு, முதல் வீடு. அதை வந்து நிரப்பியாச்சு. இப்போ ஒரு ராசி கட்டம் வந்துருச்சு. இதை வந்து நம்ம வரிசைப்படுத்தி எழுதுகிறோம். எப்படி எழுதுகிறோம்? சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய். இப்படி இந்த 7 கிரகங்களை வந்து இந்த வரிசைப்படி எழுதுகிறோம். மேசராசியிலேருந்து வரிசைப்படுத்தி இந்த 7 கிரகங்களை எழுதுகிறோம். இந்த வரிசையில் தான் ஹோரை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இதை வச்சு தான் நம்ம ஹோரை வந்து சொல்லணும். அப்போ ஒரு உதாரணத்துக்கு எப்படி ஹோரை கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ எப்படி வரிசைப்படுத்துறது, ஹோரை எப்படி வரிசைப்படுத்துறதுங்கிறத பார்த்தாச்சு. அடுத்து எந்த ஒரு நாளில் வந்து எந்த நேரத்தில் என்ன ஹோரை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம்.
இப்போ உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமைனா சூரியன் உங்களுக்கு தெரியும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஹோரை வந்து சூரிய ஹோரை. அப்போ காலையில் 6 to 7 வந்து சூரிய ஹோரை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கடுத்து 6 to 7 சூரியன்னா 7 to 8 சுக்கிரனா வரும், 8 to 9 புதனா வரும், 9 to 10 வந்து சந்திரனா வரும், 10 to 11 மணி வந்து சனியாக வரும், 11 to 12 அப்படின்னா குரு ஹோரையாக வரும், 12 to 1 வந்து செவ்வாய் ஹோரையாக வரும். இப்படி 7 கிரகங்கள் வந்து 7 மணி நேரத்தை ஆக்குபை பண்ணிடுது. 6லேருந்து 1 மணி வரைக்கும், காலையில் 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இந்த 7 மணி நேரம் வந்து 7 கிரகங்கள் ஆக்கிரமிச்சிருது. திரும்ப 2வது ரவுண்டில் வந்து 1 to 2 வந்து சூரிய ஹோரை, 2 to 3 வந்து சுக்கிர ஹோரை, 3 to 4 வந்து புதன் ஹோரை, 4 to 5 வந்து சந்திர ஹோரை, 5 to 6 சனி ஹோரை, 6 to 7 குரு ஹோரை, 7 to 8 செவ்வாய் ஹோரை. அடுத்த 2வது ஒரு 7 மணி நேரம் 1 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திரும்ப இந்த 7 கிரகங்கள் ஆக்கிரமிச்சிருது. அடுத்து நைட்டு 8 மணிலேருந்து காலையில் 3 மணி வரைக்கும் அடுத்து ஒரு 7 மணி நேரம், 3வது ரவுண்டில் ஒரு 7 மணி நேரம். இதுலேயும் ஃபஸ்ட்டு ஹோரை பார்த்தீங்கன்னா 8 to 9 வந்து சூரியன், 9 to 10 சுக்கிரன், 10 to 11 புதன், 11 to 12 வந்து சந்திரன், 12 to 1 வந்து சனி, 1 to 2 வந்து குரு, 2 to 3 வந்து செவ்வாய் ஹோரை. இப்படி வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 டைம் வந்து ஒரு ஹோரை வந்து ரிப்பீட் ஆகும். அது எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ அதிலேருந்து நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சனிக்கிழமை ஹோரை பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடியது சனி ஹோரை தான். அப்போ எந்த நாளில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த நாளினுடைய நாதன் தான் அந்த ஃபஸ்ட்டு ஹோரையாக வரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ உதாரணத்துக்கு சனிக்கிழமை எடுத்துக்கோங்க. சனிக்கிழமை முதல் ஹோரை வந்து சனி ஹோரை தான். அப்போ காலையில் 6 to 7 சனி ஹோரை. திரும்ப எப்போ சனி ஹோரை வரும்? 7 மணி நேரம் கழிச்சு 6லேருந்து 1 மணி வரைக்கும் 7 கிரகம் ஃபில் ஆயிரும். திரும்ப 1 to 2 சனி ஹோரை வரும். அப்போ 1 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திரும்ப 7 கிரகங்கள் ஃபில் ஆயிரும். திரும்ப 8 to 9 வந்து சனி ஹோரை வரும். 8 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் 7 கிரகங்கள் ஃபில் ஆயிடுச்சா, அப்போ 3 to 4 வந்து திரும்ப வந்து சனி ஹோரை வரும். அப்போ இப்படி தான் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ சனிக்கிழமை சுக்கிர ஹோரை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சனிக்கிழமை எப்பயுமே ஃபஸ்ட்டு வர்றது வந்து சனி ஹோரை. அப்போ 6 to 7 வந்து சனி ஹோரை, 6 to 7 சனி ஹோரை, 7 to 8 குரு ஹோரை, 8 to 9 செவ்வாய், 9 to 10 சூரியன், 10 to 11 சுக்கிரன். அதை நம்ம எழுதியாச்சு. அடுத்து 1 to 2 வந்து சனி ஹோரையாக வருது. அப்போ 2 to 3 குரு, 3 to 4 செவ்வாய், 4 to 5 சூரியன், 5 to 6 வந்து சுக்கிரன். அப்போ 5 to 6 சுக்கிர ஹோரை. அடுத்து திரும்ப 3வது ரவுண்டு 8 to 9 வந்து சனி ஹோரை. அப்போ 9 to 10 குரு, 10 to 11 செவ்வாய், 11 to 12 குரு, 12 to 1 வந்து சுக்கிர ஹோரை. அப்போ ஒரு நாளில் வந்து இப்படி தான் வந்து நம்ம ஹோரையை வந்து கண்டுபிடிக்கணும். எந்த நாளில் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த நாளினுடைய கிழமைநாதன் வந்து ஃபஸ்ட்டு ஹோரையாக வருவார். அதிலிருந்து இந்த வரிசைப்படுத்தணும். நீங்கள் சனினா சனிக்கு அப்புறம் குரு வரும், குருக்கு அப்புறம் செவ்வாய் வரும். இதுவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னா ஃபஸ்ட்டு செவ்வாய் ஹோரை வரும், செவ்வாய்க்கு அப்புறம் சூரிய ஹோரை, சுக்கிர ஹோரை. இந்த வரிசைப்படி வரும். இந்த வரிசையை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த சார்ட் போட்டு எந்த வரிசையில் இந்த ஹோரை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். இப்போ திரும்ப ஒரே ஒரு தடவை ரீகேப் பார்ப்போம். எப்படி ஹோரை கண்டுபிடிக்கிறது, வரிசைப்படுத்துறதுன்னு பார்ப்போம். பாவகிரகங்கள் என்ன? சூரியன், செவ்வாய், சனி. சுபகிரகங்கள் என்ன? குரு, சுக்கிரன், புதன், சந்திரன். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாவகிரகங்களோட உச்ச வீட்டில் பாவகிரகங்களை நிரப்புங்க. சூரியன், சனி, செவ்வாய் 3 பாவகிரகங்கள், அது உச்ச வீட்டில் நீங்கள் நிரப்பியிருக்கீங்க. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. சுபகிரகங்கள் வந்து ஆட்சி வீட்டில் நிரப்புறீங்க. ஆட்சி வீட்டில் முதல் வீட்டில் நிரப்புறீங்க. 2 வீடு இருக்கும் ஒவ்வொரு சுபகிரகத்துக்கும். அதில் முதல் வீட்டில் வந்து இந்த சுபகிரகங்களை நிரப்புறீங்க. இது செகண்ட் பாயிண்ட்டு. இதை மேசத்துலேருந்து வரிசைப்படுத்துறீங்க. அப்போ சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய் இந்த வரிசைப்படி வரும். இப்படி தான் நம்ம ஹோரை வந்து கால்குலேட் பண்ணணும். எந்த கிழமையில் பார்க்குறீங்களோ அந்த கிழமையினுடைய சூரிய உதயம் தான் வந்து முதல் ஹோரையாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்போ இது வந்து குத்து மதிப்பு 6 to 1ன்னு போட்டிருக்கேன். ஆனால் இப்போ சூரிய உதயம் வந்து 5:45 அப்படின்னா 5:45லேருந்து 6:45 வரைக்கும் முதல் ஹோரையாக நம்ம எடுத்துக்கணும். இது வந்து பொதுவானது. சூரிய உதயத்தை வச்சு நீங்கள் முதல் ஹோரையை வந்து எடுத்துக்கணும். அந்த நாளினுடைய முதல் ஹோரை வந்து அந்த கிழமை நாதனுடைய ஹோரையாக இருக்கும். சனிக்கிழமை அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய சனி ஹோரை 6 to 7. இதுவே வந்து 7 மணி நேரத்துக்கு கழிச்சு திரும்பவும் 1 to 2 வந்து சனி ஹோரை, திரும்ப 7 மணி நேரம் கழிச்சு 8 to 9 சனி ஹோரை, திரும்ப 7 மணி நேரம் கழிச்சு 3 to 4 வந்து சனி ஹோரையாக வரும். இப்படி ஒவ்வொரு ஹோரையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ண கற்றுக்கணும். இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இந்த ஹோரை வச்சு எப்படி கோச்சார கிரகத்தை வச்சு பலன் சொல்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஹோரா பிரசனத்திலே 2-3 மெத்தட் இருக்குது. அதில் வந்து காசியப்ப ஹோரா அப்படிங்கிற மெத்தட் வந்து ஈஸியான மெத்தடு. காசியப்ப முனிவருங்கிறது இந்த மெத்தடை கண்டுபிடிச்சவர். அதனால் அவர் வந்து கோச்சார கிரக நிலவரத்தை வச்சு நம்ம வந்து இந்த பலனை வந்து பார்க்க போகிறோம். அது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னொரு நாடி முறைப்படியும் ஒரு ஹோரா பிரசனம் இருக்குது. அது வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்போ ஹோரா முறையை வச்சே 2-3 டைப்பாக வந்து நம்ம பிரசனம் பார்க்க முடியும். அதில் எளிமையான மெத்தடை வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி
கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போட முடியும். அதனால் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.